விவசாயத்தில் எல்னினோ பாதிப்பு எவ்வாறு இருக்கும், அதை எவ்வாறு நாம் கடந்து போக வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பதிவில் நாம் எல்னினோவை பற்றி நாம் பார்க்குறோம். முதல்ல எல்னினோனா என்ன, அது எப்படி உண்டாகிறது, அதை பற்றி ஒரு சிம்பிளாக பார்த்துக்குவோம். எல்னினோ என்பது பார்த்திங்கனாக்கா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அதன் மேற்பரப்பில் அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த நீரில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்ப மாற்றம்னா இந்த எல்னினோ ஆகும். இந்த எல்னினோ என்பது பார்த்திங்கனாக்கா இது அப்பப்போ நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் எல்னினோ எப்போ உருவாகுதுன்றனாக்கா, எல்னினோ நார்மல் டிகிரி விட ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது இந்த எல்னினோ ஃபார்ம் ஆகுது. அதுவும் இந்த சூப்பர் எல்னினோ பார்த்திங்கனாக்கா இப்போ 3 டிகிரிக்கு மேலே ஃபார்ம் ஆகுது. இது பார்த்தோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அதிகப்படியான வெப்பமடைதல் ஏற்படுகிறது. இதனால் பார்த்தோன்னா உலக அளவில் புவிப்பரப்பில் ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நமக்கு விவசாயத்தில் எப்படி பாதிக்கும், அதை எப்படி நம்ம கையாளலாம், அதை பற்றி பார்க்கலாம் ஒன்றொன்னா. இந்த எல்னினோ நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது என்று ஐநா மற்றும் நாசா சொல்லியிருக்காங்க. இந்த எல்னினோ பார்த்திங்கனாக்கா பல பாதிப்பை புவிப்பரப்பில் உண்டு பண்ணாலும், ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கனாக்கா கடுமையான வறட்சி, காட்டுத்தீ, உணவு பஞ்சங்கள், விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தநிலை போன்ற மாதிரி ஏகப்பட்ட பாதிப்பை ஒரு சில பகுதியில் ஏற்படுத்தும். ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான மழையை பொய்து ஏகப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அப்பயும் பயிர் மகசூல் பாதிப்பு, இதேமாதிரி பொருளாதார இழப்பு போன்ற நடவடிக்கைகளில் பார்த்தோன்னா இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கனாக்கா இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் மழைப்பொழிவு பார்த்திங்கனாக்கா நமக்கு தென்மேற்கு பருவமழை தான் 90% நமக்கு கிடைக்கிது. அதில் பார்த்தோன்னா மேஜராக இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா மழைப்பொழிவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பருவமழைகள் காலதாமதமாகவும் தொடங்கலாம், அல்லது தொடங்காமல் கூட இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் விவசாயி நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை நம்பி தான் அதிகப்படியான விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த தென்மேற்கு பருவமழையிலே இப்போ காலதாமதமாகவும், அப்படி இல்லைனாக்கா மழையே இல்லாமல் கூட இருக்கலான்ற மாதிரி வானிலை மையங்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு நம்ம பண்ணி ஆகணும். பயிர் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதிக அளவு நீர் தேவைப்படக்கூடிய பயிர்களை நம்ம இனிமேல் குறைச்சி கொள்ள வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாம் நமக்கு வாட்டர் சோர்ஸ், அதாவது தண்ணியினுடைய தேவை நமக்கு இப்போ ஒரு 10 ஏக்கர் பாயுதுனாக்கா நாம் அந்த முழு ஃபீல்டையும் விவசாயம் பண்ணாமல் குறைச்சி ஒரு 6 ஏக்கரு 7 ஏக்கர் அந்தமாரி விவசாயம் பண்ணிட்டு நமக்கு நீரை கிடைக்கக்கூடிய நீரை அதிக அளவில் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் இந்த வெப்ப காற்று, அந்த வெப்பத்தில் பயிர்களை நம்ம காக்க முடியும். நாம் பார்த்தோன்னா இந்த எல்னினோவை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த எல்னினோ இப்போ ஆரம்பித்து அடுத்த ஆண்டு வரைக்கும் தொடருன்றாங்க. இதனுடைய பாதிப்பு ரொம்ப நமக்கு வறட்சி தான் கொடுக்குன்ற மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயிகள் நம்ம முன்னெச்சரிக்கையாக கால சுழற்சி முறையில் என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போவே திட்டமிட்டுக்குங்க. ஏன்னா இது இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போயே அதிகப்படியான வெப்ப காற்று, அதிகப்படியான வெப்பம், இதனால் மின்சாரம் பற்றாக்குறையும் ஏற்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயிகளே நம்ம பயிர் வைக்கும்போது கரெக்டான அளவு நம்ம வாட்டர் சோர்ஸோட கம்மியான பயிர் நம்ம வச்சு சாகுபடி பண்ணால் மட்டும்தான் இந்த எல்னினோவிலேருந்து விவசாயம் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா விவசாயிங்களுக்கு இதை விட்டாக்கா வேறு வழி கிடையாது வருமானத்துக்கு. அதனால் நம்ம வருமானத்தை நம்ம தக்க வைக்கணும்னாக்கா முறையான பயிர் பாதுகாப்பு பண்ணி தான் ஆக வேண்டும். இப்போ பார்த்தோன்னாக்கா நம்ம இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறது என்னென்ன பார்க்க போகிறோம்னாக்கா, என்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு பண்ணலாம், என்ன மாதிரி பயிர்களை நம்ம சாகுபடியலாம், என்ன மாதிரி நம்ம வாட்டர் சோர்ஸை
எப்படிலாம் கையாளலான்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே விவசாயிகளே, இவ்வளோ நேரம் நம்ம சேனல் வீடியோவை பார்த்ததுக்கு முழுமையாக நன்றிங்க.